குவைத் வாழ்க்கை பயணத்துல 33வது நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. நைட்டே ஊற வச்ச கருப்பு திராட்சை தண்ணியை குடிச்சிட்டு குவைத்துல ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்றாங்கன்ட்டு நீ ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு டியூட்டிக்கு போயிட்டேன். எதிர்பார்த்த மாதிரியே நல்ல டிராபிக். ஒரு 8 மணி அளவில் டியூட்டியை முடிச்சுட்டு காலை உணவுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். துணியெல்லாம் துவைக்காம இருந்துச்சு, அது வாஷிங் மிஷின்ல போட்டு அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்க காலையில பழைய சோறு சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்குன்னு பழைய சோறு சாப்பிட்டு துவைக்கப்பட்ட துணியெல்லாம் ட்ரைல மாத்தி விட்டு கொஞ்சம் கேரேஜ்ல ஜாமான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஜாமான் எடுத்துட்டு போய் கேரேஜ்ல கொடுத்துட்டு அடுத்த டியூட்டிக்கு போக 10 நிமிஷம் டைம் இருந்தனால கொஞ்சம் நேரம் சாலாட்டை வம்பிழுத்துட்டு டியூட்டியை முடிச்சுட்டு பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம செஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு குளிக்க தண்ணியெல்லாம் நல்லா சூடா வந்தனால பக்கத்து ரூம்காரங்க பிடிச்சி வச்சு தண்ணியில குளிச்சுட்டு அதே உணவு சாப்பிட்டு தொழுதுட்டு டப்பு டிப்புன்னு டியூட்டி கிளம்பிட்டேன். நாம வேற பின்னாடியே ஓடியாந்தான், போயிட்டு வந்து பால் ஊத்துறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு போனனால இன்னைக்கு சூடு கம்மி தான். ஓனர் கால் பண்ணி ஸ்பேர் பார்ட் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு போற வெயில கேரேஜ்ல கொடுத்துட்டு போயிடுன்ட்டாரு. கேரேஜுக்கு போய் கொடுத்துட்டு நம்ம சாலா கொஞ்சம் உதவி கேட்டாரு. அவர் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், தண்ணி நிறைய குடிங்க நண்பர்களே. டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மொத வேலையா ட்ரைல போட்ட துணியை எடுத்து காய போட்டுட்டு தொழுதுட்டு நைட் உணவுக்கு சேலட் சாப்பிட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். இணைப்பில் இருக்கவும்.